தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் மன அழுத்தம் இல்லாதம வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க யார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதாங்க. நிறைய பேர் இன்னைக்கு மன அழுத்தத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மன அழுத்தம் நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சின்ன சின்ன வழிமுறைகளை நம்ம தெரிந்து வைத்து கொண்டால் இந்த மன அழுத்தம் நம்மள்கிட்ட நெருங்கவே நெருங்காதான். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்போதும் தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் மொபைலையோ லேப்டாப்பையோ என்ன செய்யணும்? தூரம் ஒதுக்கி வைத்தரணுமா. 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 9 மணிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதை ஒதுக்கி வச்சுருங்க. 2வது, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை நம்ம மேற்கொள்ளணும். ஆரோக்கியமான உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை கண்டிப்பாக நம்மளை தவிர்த்து விட வேண்டும். 3வது, நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை குறித்து மகிழ்ச்சியாக நம்ம இருக்க வேண்டுமா. நிறைய பேர் நம்மள்ட்ட இல்லாத நினைத்து என்ன செய்கிறாங்க? புலம்பிக் கொண்டிருப்பது, இல்லாததை நினைத்து என்ன செய்கிறது? கவலைப்பட்டு கொண்டிருப்பது. இப்படி கண்டிப்பாக நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. இருக்கிறத வைத்து மகிழ்ச்சியாக வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்து யோகா, தியானம், இது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக கண்டிப்பாக இருக்கணும். தினமும் இந்த யோகா தியானம் அப்படின்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மள்டேருந்து மன அழுத்தமானது, அந்த ஸ்ட்ரெஸ் ஆனது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அடுத்து சில உணவு வகைகளை நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த வெண்ணெய் சேர்த்துக்கலாம், பாதாம், பிஸ்தா, அப்புறம் ஆளி விதைகள்னு சொல்லுவாங்க. ஆளி விதைகள், சியா விதைகள், அக்ரூட் வகையான பருப்பு இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக உணவில் சேர்க்கணும். இந்த உணவு பழக்க வழக்கங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த உணவுலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மள்ட்ட அந்த மன அழுத்தத்தை பக்கத்திலே கொண்டு வராங்க. கடைசியாக முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் மன அழுத்தம் நம்மள்ட்ட பக்கமே வராமல் இருக்குன்னா சிட்ரஸ் பழங்கள்னு சொல்லுவாங்க. வைட்டமின் சி அதிகமான உள்ள பழங்கள், இதை உணவில் அதிகமாக சேர்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சிட்ரஸ் வகையான பழங்களை நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மன அழுத்தம் வராது அப்படின்ட்டு மருத்துவர்கள் கூறுறாங்க. முக்கியமாக இந்த உணவு பழக்க வழக்கங்களும் ஒரு சில வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய சொன்ன விஷயங்களையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மன அழுத்தங்களும் ஒரு சில வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய சொன்ன விஷயங்களையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மன அழுத்தம் நம்மளை விட்டு தூரம் போயிருமா. செய்யலாமா? அன்புடன், ஜஸ்டின்.